ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராபர்ட் கிரீன் எழுதின 48 லாஸ் ஆஃப் பவர்ஸ் அப்படிங்கிற புக்லேருந்து 2வது லா இன்னைக்கு பார்க்க போகிறோம். நெவர் புட் டூ மச் ட்ரஸ்ட் ஆன் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், லேர்ன் ஹவு டு யூஸ் யுவர் எனிமீஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்னன்னாக்கா, நம்மளுடைய நண்பர்கள் மேலே நம்ம அளவுக்கு கடந்த ஒரு நம்பிக்கை வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதேமாதிரி நம்மளுடைய எதிரிகள் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள நண்பர்களாக மாற்றி நம்மளுடைய படையில் நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா இது கான்ட்ரவர்ஷியலான ஒரு லா தான் அது. பட் ஒரு பவர் அடையணும் அப்படின்னாக்கா நம்ம யாராவது ஒருத்தவங்க தான் பவர்ஃபுல்லான பர்சனாக இருக்க முடியும். ஒன்று நீங்கள் அப்படி இல்லை உங்கள் நண்பர்கள் யாராவது ஒருத்தவங்க தான் நம்மளால் இருக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாக இதில் விளக்கமாக சொல்கிறாரு. என்னன்னாக்கா ஃபஸ்ட் பாயிண்ட் நம்ம வரலாம், நெவர் புட் டூ மச் ட்ரஸ்ட் ஆன் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்னன்னாக்கா நம்மளுடைய நண்பர்கள் மேலே தான் நம்ம அளவு கடந்த ஒரு நம்பிக்கை வச்சுருப்போம். பட் சில நேரம் வரும்பொழுது சில நேரங்களில் அவங்களே நம்மளுக்கு எதிரிகளாக மாற முடியும். இல்லை அவங்களே நம்மளை புரிஞ்சிக்காமல் நம்மளை தாக்கிட்டு நம்மளை கீழே தள்ளி விட்டுட்டு நம்மளுடைய இடத்துக்கு அவங்க வந்துட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அழகாக ஒரு கதையில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. கிபி 220வது வருடம் சைனாவில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் வச்சு ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அங்கே சாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா இருக்கார். அவர் கிபி 220வது வருஷம் இறந்து போகிறாரு. அதுக்கப்புறம் அங்கே பெரிய ஒரு டைனாசிட்டியை கிரியேட் ஆகலை. என்ன ரீசன் அப்படின்னா, சின்ன சின்ன ராஜாக்கள் வருவாங்க, 2 வருஷத்தில் அவங்களுடைய நண்பர்களால் வீழ்த்தப்படுவாங்க. வீழ்த்திட்டு மறுபடியும் அவங்க நண்பர்கள் ஒருத்தவனே மறுபடியும் ராஜா ஆவான். இதே சைக்கிள் ஆகிட்டே போயிட்டு இருந்திருக்கு கிட்டத்தட்ட 750 வருஷங்கள். ஓகே, அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு 750 வருஷம் கழித்து சிங் வாங்கின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா 959 கிபி. ஸோ அந்த வருஷம் ராஜாவாக ஆகிறாரு. ராஜாவானோடனே அவருக்கு ஒரு மனசில் ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, எப்படி நம்மளுடைய நண்பர்கள் நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க இன்னும் 2 வருஷத்தில், அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கிறாரு. சிந்திச்சுட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணி அவங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் எல்லாத்தையுமே அந்த பார்ட்டிக்கு கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பார்ட்டியில் நல்ல நண்பர்கள் எல்லாமே நல்ல மது போதையில் இருக்கும்பொழுது உள்ளார இருக்கும்போதே கதவை சாத்த சொல்லிட்டு அவங்களுடைய படை வீரர்கள்லாம் உள்ளே கூப்பிட்டுட்டு இப்போது எல்லாருக்குமே ஒரு கலக்கம் வந்துருச்சு உள்ளே இருக்கிற நண்பர்கள் எல்லாத்துக்கும். அப்போ ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இது மாதிரி எப்படியும் உங்களில் யாராவது ஒருத்தவங்க தான் என்னை வீழ்த்திட்டு நீங்கள் ராஜாவாகிடுவீங்க இன்னும் கொஞ்சம் நாளில். இதுதான் கிட்டத்தட்ட 750 வருஷமெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. சொன்ன உடனே அங்கே கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாமே அவங்களுடைய தரப்புலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இல்லை பாரு, நான் உனக்கு இவ்வளோ விசுவாசமாக இருந்திருக்கேன், நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது ஒரு கட்டத்தில் ராஜா சிரிச்சுட்டே சொல்கிறாரு, சரி ஓகே, எதுக்காக நீங்கள் என்னை வீழ்த்திட்டு நீங்கள் ராஜாவாகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தரேன். உங்கள் எல்லாருக்குமே தனித்தனியாக ஒரு பெரிய எஸ்டேட்டும் எல்லாருக்குமே தனித்தனியாக அளவு கடந்த ஒரு செல்வத்தையும் கொடுத்துறேன், செலவு பண்ண முடியாத அளவுக்கு. நீங்கள் அங்கே போய்ட்டு சந்தோஷமாக இருந்துக்கலாம். ஆனால் அதுக்கு பதில் நீங்கள் உங்களுடைய அமைச்சர் பதவியை நீங்கள் ராஜினாமா பண்ணணும். அப்படி இல்லை செகண்ட் ஆப்ஷன், நீங்கள் அமைச்சராக தான் இருக்கணும் அப்படின்னாக்கா இப்போவே நீங்கள் அமைச்சராக இறந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு. ஸோ எல்லாருமே ஆப்வியஸாக எதை சூஸ் பண்ணுவாங்க, ஃபஸ்ட் ஆப்ஷனை தானே. இப்போ எப்படியும் எஸ்டேட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அவர் ஆண்டுகிட்டு வராரு. கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஓகே, 13 வருஷம் கழித்து கிபி 972வது வருஷம், ஓகேங்களா, லீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்த இடத்துலேருந்து தெற்கு பகுதியில் இருக்கிற ஒரு ராஜா. அந்த லீங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, இவரை எதிர்த்து படையெடுத்து வராரு. சிங்வாங்கின் எதிர்த்து படையெடுத்து வரும்பொழுது சிங்வாங்கின் அவர் வீழ்த்திட்டு அந்த லீங்கிறவரை தன்னுடைய அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவருக்கு முன்னால் ஒரு கப் ஆஃப் ஒயின் ஒன்று கொடுக்குறாரு. லீ அதை எடுத்து குடிக்கிறதுக்கு தயங்கிட்டு அவருடைய குடும்ப சூழ்நிலைலாம் சொல்லி எனக்கு உயிர் பிச்சை கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எப்படி இந்த ஒயினில் நீங்கள் விஷம் கலந்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் உயிர் பிச்சை கொடுத்துருங்க, நான் இதுக்கப்புறம் உங்களுடைய வழியில் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும்பொழுது டக்குன்னு அந்த ஒயினை எடுத்து சிங்வாங்கின் குடிச்சிட்டு சிரிச்சுட்டே சொல்கிறாரு, இந்த ஒயினில் நீங்கள் விஷம் கலந்துருக்குன்னு நீ நினச்சிருப்ப, பட் அப்படிலாம் நான் பண்ணுற ஆள் கிடையாது, உன்னுடைய திறமை எனக்கு தெரியும், இந்த மாதிரி ஒரு ஆள் தான் எனக்கு என்னுடைய அரண்மனைக்குள்ளார இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுக்குறாரு. நீ என்னுடைய அரண்மனையில் சேர்ந்துக்கிறியா என் கூட அப்படின்னு சொல்கிறாரு. கேட்டோடனே லீ ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டு சந்தோஷத்தில் சேர்ந்துக்கிறாரு. சில நாட்கள் கழித்து மொத்த சைனாவுமே நிறைய குறுநிலங்களாக பிரியுது. ஒவ்வொரு குறுநிலத்துக்கும் ஒரு தனித்தனி மன்னனுங்கிற மாதிரி இருக்காங்க. இவர் மொத்தத்தில் பெரிய மன்னராக இவர் ஆண்டுட்டு இருக்கும்பொழுது சிங்ஷு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறுநில மன்னன். அவர் என்ன பண்ணுறாரு, இவரை வீழ்த்துறதுக்கு நிறைய திட்டம் தீட்டிகிட்டு இருந்தோடனே இது தீட்டிகிட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு அழைப்பு வருது.
சிங் ஷூக்கு வந்து ஒரு அழைப்பு வருது, இந்த மாதிரி வந்து ராஜா கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு. அரண்மனைக்கு போன உடனே அங்கே பயங்கரமாக வந்து இவரை உபசரிக்கிறாங்க. உபசரிச்சுட்டு கையில் ஏகப்பட்ட பரிசு பொருள்லாம் கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. சிங் ஷூவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்ன இது நம்மளே ராஜாவே கூப்பிட்டு நம்மளை வந்து இது மாதிரிலாம் உபசரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து அவர் கொடுத்துட்டு பரிசு பொருள் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா உள்ளார பக்கமாக இவர் போட்டு வச்சிருந்த திட்டம்லாம் அதில் இருந்திருக்கு. ஓகே, ஸோ அதை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டு இது மாதிரி வந்து அப்போ தான் யோசித்து பார்க்குறாரு. நம்ம வந்து அவரை திட்டம் போட்டு வீழ்த்த நினச்ச போகும்போது கூட வந்து இவர் நம்மளை வந்து இப்படி ட்ரீட் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து ரொம்ப நல்ல ஒரு மன்னனாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு இப்போ அவருமே வந்து இவருடைய பக்கத்தில் வந்து இணைஞ்சிக்கிட்டாரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னாக்கா, நம்ம நண்பர்களை வந்து நம்ம ரொம்ப நெருங்க விடக்கூடாது, அதே மாதிரி எதிரியை ரொம்ப தள்ளியும் வைக்கக்கூடாது. ஸோ நம்ம நண்பர்கள் வந்து ஒரு அளவுக்கு தான் நம்ம வந்து நம்பணும், அதே மாதிரி எதிரியை வந்து நம்ம நண்பர்களாக மாற்றி வச்சுக்கணும் அப்படிங்கிறது இதில் சொல்ல வர்றாரு. அதே மாதிரி ஆப்ரஹாம் லிங்கன் வந்து ஒரு பேட்டியில் சொல்லிகிட்டு இருக்கும்பொழுது இது மாதிரி ஒரு பேட்டி அவருடைய எதிரியை ரொம்ப புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கும்பொழுது அங்கே இருக்க ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டிருக்காரு ஆப்ரஹாம் லிங்கன்கிட்ட, ஏன் நீங்கள் வந்து அவர் ரொம்ப புகழ்ந்து பேசுகிறீங்க, இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, இதுக்கு முன்னாடி இந்த எந்த பிரசிடெண்ட்டுமே அப்படி பண்ணது இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. அவர் மொத்தத்தில் எதிரினாலே வந்து நம்ம ஆப்போசிட் சைடில் இருக்கிறது தானே பேசுவாங்க, எதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப புகழ்ந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கப்போ ஆப்ரஹாம் லிங்கன் சொல்லியிருக்காரு, நான் வந்து என்னோடய எதிரியை நண்பரை மாற்றிட்டேன் அப்படின்னாக்கா ஒரு எதிரியை வீழ்த்திட்டேன் அப்படிங்கிறது தான் நடக்கும், அதனால் வந்து நண்பராக மாற்றிக்கிறது தான் என்னுடைய முயற்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ராபர்ட் கிரீனோடைய செகண்ட் லா, நெவர் புட் டூ மச் ட்ரஸ்ட் இன் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லேர்ன் ஹவு டு யூஸ் யுவர் எனிமீஸ். இந்த லா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட்டில் முடிஞ்சால் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.